10th Maths Chapter 1 Example 1.10 Using vertical line test, determine which of the following curves represent a function. Diagram which function இல்லையன்ற சொல்லணும். இதுல 4 subdivision இருக்கு. அந்த diagramல 2 பாயிண்ட்ல டச் ஆச்சுன்னா not a function, 1 point a function. First subdivisionல x axis பார்த்துக்கோங்க. அதுல வந்து ஒரு circle போட்டிருக்காங்க. ஒரு vertical line joined ஆயிருக்கு இல்லையா? இந்த vertical line எந்தெந்த பாயிண்ட்ல டச் ஆயிருக்கு P and Q. So இந்த ரெண்டு பாயிண்ட்ல டச் ஆயிருக்கு அப்படின்னா இது ஃபங்க்ஷன் கிடையாது. So it is not a function. அடுத்து செகண்ட் சம் U இருக்கு இல்லையா அதுல ஒரு vertical line வந்து பாஸ் பண்ணிருக்காங்க சரியா அது வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் ஆயிருக்கு Pன்ற பாயிண்ட்ல. So it is a function. அடுத்து third subdivision இந்த டயகிராம்ல பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கர்வ் இருக்கு அது ஒரு வெர்டிகல் லைன் பாஸ் ஆகுது அது வந்து ரெண்டு பாயிண்ட் P Q அப்படின்னு ரெண்டு பாயிண்ட்ல டச் ஆகுது அதனால என்னது not a function. This not a function. At this fourth subdivisionல இந்த டயகிராம் பார்த்துக்கோங்க அதுல ஒரு வெர்டிகல் லைன் போகுது அது Pன்ற பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆயிருக்கு அப்படின்னா என்னது it is a function. இதோட sum வந்து முடிஞ்சு next sum example 1.11 let a is equal to 1, 2, 3, 4 b is equal to 2, 5, 8, 11, 14 b 2 sets okay இந்த செட் இருக்கு function வந்து a ல இருந்து b க்கு போகுதுன்னு சொல்லிருக்காங்க be a function given by f of x is equal to 3x minus 1 இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு function. Represent this function by arrow diagram, table form, set of ordered pairs in graphical form. Okay. இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் a எடுத்து எழுதிக்கோங்க b என்னவோ எழுதிக்கோங்க given எழுதிக்கோங்க இந்த f of x என்ன கொடுத்திருக்காங்க 3x minus 1 ன்னு கொடுத்திருக்காங்க அதை எழுதிக்கோங்க ஃபங்க்ஷன் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா a to b ன்னு கொடுத்திருக்காங்க சரியா சொல்யூஷன்ல ஃபங்க்ஷன் a to b கொடுத்திருக்காங்க x belongs to a ன்றனால a ல இருக்க டேர்ம்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்றோம் x க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம் வேல்யூ 2 கிடைக்குது 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம் 3 of 2 minus 1 which is equal to 5 அப்ப அதே மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ வந்து பிராக்கெட்ல இருக்கு 1, 2, 2, 5, 3, 8 and 4, 11 எழுதிக்கிறோம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் arrow diagram a ன்னு போட்டுட்டு a ல இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம் இந்த b ல வந்து b ஓட டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிட்டு பேர் பண்றோம் 1 ல இருந்து 2 ல இருந்து 2 2 ல இருந்து 5 3 ல இருந்து 8 and 4 ல இருந்து 11 பண்ணிக்கிறோம் 14 க்கு எந்த டேர்ம்ஸும் இல்ல அடுத்து டேபிளர் ஃபார்ம்க்கு என்ன பண்றோம் அப்படின்னா x ஓட வேல்யூ 1 2 3 4 எழுதிக்கிறோம் அது f of x னா கொடுத்திருக்க ஆன்சர் கிடைச்சிருக்க ஆன்சர் எல்லாத்தையும் எழுதுறது தான் இதோட டேபிள் ஃபார்ம் முடிஞ்சு அடுத்து செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் f of அந்த டேபிளர் ஃபார்ம் இருக்கு இல்லையா அதை பார்த்து எழுதினாலே போதும் 1, 2, 2, 5, 3, 8 and 4, 11 கிராஃபிக்கல் ஃபார்ம் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் வரைஞ்சுக்கோங்க x வந்து 7 வரையும் நான் எடுத்துக்கிறேன் y ஆக்சிஸ்ல வந்து 11 வரையும் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம ஆன்சர் வந்து 11 வரையும் இருக்கு 4, 11 so y ல வந்து 11 வரையும் எடுத்துக்கிறோம் இப்போ வந்து given points எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் பிளாட் பண்ணிக்கலாம் 1, 2, 2, 5 3, 8 and 4, 11 plot பண்ணியாச்சு straight line form ஆயிருக்கு இதோட அந்த sum வந்து முடிஞ்சு